எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டொராண்டோ தமிழ் கப்பிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஃபுட் குக் பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸ் வந்து கனடாவில் என்னென்ன இருக்குது, அதோட ரேட்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து கிராசரிஸ் ஐட்டம்ஸ் அதே மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது வந்து எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்லேருந்து தான். ரொம்ப நல்ல கடை, அது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் கேனடாவில் இருக்கிறவங்க. முதல்ல முக்கியமாக 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கனடியன் டாலரோட மதிப்பு வந்து 59 ரூபா. அதே மாதிரி 1 எல்பின்னா 450 கிராமுங்க. ஃபஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் 450 கிராம்ஸ் வந்து 120 ருபீஸ்க்கு கனடாவில் கிடைக்கும். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் 87 ரூபா. கன்வர்ஷன் பண்ணி ரேட் சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் எக் பிளான்ட் வந்து 450 கிராம் வந்து 47 ரூபா. மேங்கோ பாக்ஸஸில் தான் வரும், ஸோ அந்த ரேட் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பவுடர்ஸ்லாம் இருக்குது. ஓமம் பொடி, பிளாக் குயூமன் பவுடர், கருஞ்சீரகம், நீம் பவுடர், கடுக்கா பவுடர், கபசர குடிநீர் கூட கனடாக்கு வந்துருச்சு, ஹோல் பெப்பர், வல்லாரை பவுடர், மூங்தால் பவுடர், ஆவாரை பூ, ட்ரம்ஸ்டிக் பவுடர் மற்றும் வசம்பு. இது எல்லாரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளே இருக்கும். 200 கிராம்ஸ் 400 கிராம்ஸ் பேக்கில். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் பொம்மைகள், சாய்பாபா பொம்மை வந்து $30 போட்டிருக்காங்க. அந்த பொம்மை $30 வந்து ஏறத்தாழ 1500 ரூபா ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஐடல்ஸ் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஃபோட்டோ வந்து 1200 ரூபா இங்கே விலைப்படி. நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு வகைகளை பார்க்கலாம். துவரம்பருப்பு 900 கிராம்ஸ் 205 ரூபா வரும். அதே மாதிரி தான் எல்லா பருப்புகள் ரேட்டும் இருக்கும், அதே ரேஞ்சில். க்ரீன் மூங் தால் இருக்குது, ஒயிட் சிக் பீஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லா பருப்பு வகைகளும் கனடாவில் உங்களுக்கு கிடைக்கும், அதே ரேட்டு தான் இருக்கும் 900 கிராம்ஸ்க்கு. அதே மாதிரி நிறைய வாங்க ஒரு 4 கிலோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும், மேபி ஒரு 50 ரூபா கம்மியாகும். சீரக சாம்பார் ரைஸ் 4 கிலோ 885 ரூபா ஆகும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து மசாலா பவுடர். எல்லா மசாலா பவுடரும் கனடாவில் கிடைக்குங்க. அதோட ரேட்டு ஏறத்தாழ பார்த்திங்க அப்படின்னா 50 கிராமுக்கு இல்லை 100 கிராமுக்கு 82 ரூபா வரும். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் ப்ரோஸ்ட் இருக்குது, பஞ்சாபி சனா, அந்த மாதிரி ஷாஹி தால், அதே மாதிரி பானிபூரி மசாலா, வெஜிடபிள் மசாலா, நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற பிரியாணி பவுடர், அது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ரெடிமேட் மிக்ஸு, முறுக்கு மிக்ஸு, புட்டு பொடி, தோசா மிக்ஸு, இட்லி மிக்ஸ் எல்லாமே கனடாவில் கிடைக்கும். அதோட ரேட் வந்து 240 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மற்ற ரெடிமேட் மிக்ஸ் பவுடர், அந்த மாதிரி ஹோல் வீட் பவுடர், அதே மாதிரி மன்னா ஃப்ளார் பவுடர் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண தேவையில்லை. முக்கால்வாசி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ரைஸ் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 265 ருபீஸ் இங்கே. அதே மாதிரி இட்லி ரவா வந்து 177 ருபீஸ். அதே மாதிரி வீட் ரவா தெலுங்குன்னு இங்கே போட்டிருந்தாங்க, $6 இருந்துச்சு, அரௌண்ட் 300 ருபீஸ் அது. நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் வகைகளை பார்க்கலாம். முதல்ல வந்து இட்லி ரைஸ் வந்து 4 கிலோ 660 ரூபா கிட்ட வரும். அதே மாதிரி குலாப் ஜாமுன் பிடிக்கும் உங்களுக்கு, இல்லை பொரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கணும், அதுவும் இங்கே இருக்கும். அதுவும் அதே ரேட் ஏறத்தாழ 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஊறுகாய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ ஊறுகாய் வந்து 180 ருபீஸ் இங்கே ஒரு பாட்டில். எல்லா டைப்ஸ் ஆஃப் ஊறுகாவும் இங்கே கிடைக்கும். அடுத்தது இங்கே சாப்பாடு அரிசிக்கு சோனா மசூரி ரைஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 10 கேஜி 825 ருபீஸ். அதே மாதிரி பொன்னி அரிசியும் கிடைக்கும், புழுங்கல் அரிசியும் கிடைக்கும், பச்சரிசியும் கிடைக்கும், பிரியாணி அரிசியும் கிடைக்கும். பிரியாணி அரிசியும் வந்து ஏறத்தாழ 700 ரூபா அப்படி இருக்கும். அந்த அரிசி இதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து 87 ரூபாய் இங்கே. இட்லி குக்கர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இட்லி குக்கர் இங்கே ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 2065 ரூபா வரும். இதை தவிர ஆர்கானிக் ஐட்டம்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்கும். குமின் பவுடர், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மல் இதோட. ஸோ ஒரு 250லேருந்து 400 ரூபா இருக்கும். சேமியா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ சேமியா வந்து ஒரு பாக்கெட் இங்கே வந்து 120 ரூபா வரும், அதாவது $2 இங்கே. சாப்பாடு கரண்டி 180 ரூபா. அதே மாதிரி சாப்பாடு பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரம் பெருசாக எதாவது வேணும் அப்படின்னா இங்கே 2400 ரூபா ஆகுது. அது ட்ரைடு சில்லி ஏறத்தாழ எல்லா வீட்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது 200 கிராம் பார்த்திங்கன்னா 150 ரூபா ஆகுங்க.
நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் செக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் அப்பளம்ஸு. ஸோ எல்லா டைப் ஆஃப் அப்பளமும் இங்கே கிடைக்கும். 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் அதோட ரேட்டு. சாம்பார் இல்லாத வீடே கிடையாது. ஸோ சாம்பார் பவுட்ரு எல்லாமே இங்கே இருக்குது. பெரிய பாக்கெட் வந்து ஒரு 650 ருபீஸ் வரும். சின்ன பாக்கெட் 500 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 350 ருபீஸ் வரும். ஆச்சி சாம்பார் பொடியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த டீ வெசல் பார்த்தீங்கன்னா $16 போட்டிருக்காங்க. ஸோ 750 ருபீஸ் கிட்ட வரும். அயன் கடாய்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது. நம்பர் 1 சைஸை பொறுத்து $10 ஆரம்பிக்கும். அதாவது $600 ஆரம்பித்து $3000 வரைக்கும் இருக்குது. காமாட்சி குத்து விளக்கு இல்லை குத்து விளக்கு இல்லை விளக்குகள் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்தியாவிலேருந்தே கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கேயோட காசு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ $1500 தான் ஸ்டார்ட் ஆகும். சின்ன இந்த மாதிரி விளக்கு கூட வந்து $300 இங்கே. அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சானிடைசர், சோப்பு எல்லாமே இந்தியாவிலேருந்தும் இங்கே வர வச்சுருக்காங்க. இந்தியா பிராண்ட்ஸும் இங்கே இருக்கும். டெட்டால் பார்க்குறீங்க, மிஸ்டர் க்ளீன் நெட்லாம் பார்க்குறீங்க. அதே மாதிரி கனடா பிராண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அது கூட பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இங்கேத்து ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 300 400 ருபீஸ் இருக்கும். அதே மாதிரி பட்டாணி, எள்ளுருண்டை, மிக்சர் எல்லாமே 150 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து அரௌண்ட் 400 to 500 ருபீஸ் வரைக்கும் பெரிய பெரிய பேக்கெட்ஸில் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அதுதான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்நாக் ஐட்டம்ஸ் கேரளா சைட்லேருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் சைட்லேருந்தோ நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா ஸ்நாக்ஸு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. டாட்டா சால்ட் வந்து $2 அதாவது அரௌண்ட் 120 ருபீஸ் ஆகும். டாட்டா சால்ட் இந்த கலர் இருக்குது, ஐடஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி நெஸ்கேஃபே காஃபி பவுடர் வந்து $9 போட்டிருந்தாங்க. $9 அரௌண்ட் 550 ருபீஸ் கிட்ட வரும். டீ தூள் பார்த்திங்கன்னா வந்து டாட்டா டீ இருந்தது, மசாலா சாய் அந்த மாதிரி இருந்துச்சு. நார்த் இந்தியன் சைட்லேருந்து சில சாய் அண்ட் மசாலா டீ பவுடர்ஸும் வச்சுருந்தாங்க. அதோட ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதே தான் அரௌண்டு 500 ருபீஸ்லேருந்து 700 ருபீஸ் வரைக்கும் வருங்க. இந்த மாதிரி சின்ன ப்ரூ இது வந்து 100 கிராம் வந்து $3 போட்டிருந்தாங்க. அது 150 ருபீஸ் வரும். பானிபூரி, பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து கேனடாலையும் கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி வந்து அரௌண்ட் $40 ஆகுங்க, 450 கிராம். மற்ற வெஜிடபிள்ஸில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கே உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான்வெஜ் காரங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லாமல் போயிட்டோமே. சரி இருங்க, நான்வெஜ்ஜும் என்னென்ன இருக்குதுன்னு லைட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிக்கலாம். இப்போ நான்வெஜ் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. மீன் பார்த்துட்ருக்கீங்க. தேங்காய் பாறை, ஷீலா மீன், அதே மாதிரி மற்ற வெரைட்டியான மீன்ஸும் இங்கே கிடைக்கும். ஃப்ரீஸ் பண்ணி இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காலேருந்தோ எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஷார்க் மீனும் கிடைக்கும். அதே மாதிரி வஞ்சிரம் மீனும் இங்கே கிடைக்கும். ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 450 கிராம் வந்து $400 ஆரம்பித்து $1500 வரைக்கும் போகுங்க எல்லா மீனுமே. தேங்காய் பாறை மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷ்ரிம்ப், ப்ரான் அந்த கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே தான் இந்தியன் ஸ்டோர்ஸில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேனடாவில் மற்றபடி ஃப்ரோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா 450 கிராம் அரௌண்டு $300 ஆகுங்க. அதாவது 1 கிலோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் $600 நீங்கள் வாங்கலாம். கோட் இறைச்சி, அதாவது மட்டன்லாம் வந்து பேக்காக விற்பாங்க. 1 கிலோ 2 கிலோன்னு தான் விற்பாங்க. ஸோ அது வந்து 1 கிலோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் $1000 இங்கே போகுதுங்க, 1 கிலோ மட்டன். அதே மாதிரி சிக்கனை வந்து ஹோல் சிக்கனாக கிடைக்கும். ஹோல் சிக்கன் வெயிட் போட்டு கொடுப்பாங்க. ஹோல் சிக்கன் மோஸ்ட்லி ஒரு சிக்கன் அரௌண்டு $700 அளவுக்கு வருங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டொரண்டோ தமிழ் கப்பில் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் எல்லாமே லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய், ஹாவ் எ குட் டே. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப்.